5000 வருஷமா இந்தியாவுல விவசாயம் பண்ணி இருந்தாங்க, தமிழ்நாட்டுல விவசாயம் பண்ணி இருந்தாங்க. பூச்சிகளை கொள்றதுக்குன்னு எதுவும் செய்யல. ஒரு பூச்சியை பிடிச்சி திங்கிறதுக்கு இன்னொரு பூச்சி இருக்குது. இந்த தட்டம் இருக்குது, ரெக்கைய மடக்காம போகுது. அது கொசு இருக்கிற இடமெல்லாம் பார்த்து கொசுவை பிடிச்சி திங்குது, கொசு முட்டையை பிடிச்சி திங்குது, கொசு புழுவை பிடிச்சி திங்குது. நம்ம அடிச்ச விஷயத்துல தட்டாம்பூச்சி செத்து போயிடுச்சு. ஆகையினால என்ன பண்ண, கொசு வரட்டுறதுக்கு ஃபேன் போட வேண்டியிருக்கு. கொசு வரட்டுக்கு கூட இப்ப மின்சாரம் உற்பத்தி பண்ணணும். நம்ம அந்த சிலந்தி எங்க பார்த்தாலும் வலை கட்டி வச்சிருவோம். அந்த கொசு அதுல வந்து சிக்கும் போது கொசுவை பிடிச்சி சிலந்தி சாப்பிடும். நம்ம அடிச்ச விஷயத்துல இந்த சிலந்தியோட வலையெல்லாம் அறுந்து போயிடுச்சு. பறவைகள் 200 வகையான பறவைகள் நம்ம தோட்டங்களுக்கு வருது. அது எப்ப பார்த்தாலும் பூச்சி பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. விஷம் அடிச்சு நம்ம பூச்சியை கொண்ட பிறகு இங்க சாப்பாடு இல்லை அப்படின்னு பறவைகள் வர்றதை நிறுத்திச்சு. 5000 வருஷமா இந்தியா